பிரதமர் மோடி கோவை வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மதியம் 1:30 மணி அளவில் கோவை வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மாநகரம் முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க பிரதமர் வருகையை ஒட்டி? பிரதமர் மோடி இன்று கோவை கொடிஷாவில் நடைபெறக்கூடிய தென்னிந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்று தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு அங்கேயே விவசாயிகள் கௌரவிப்பு நிதி திட்டத்தின் கீழ் 18,000 கோடி நிதியை விடுவிப்பது மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். மதியம் 1:30 மணி அளவில் பிரதமர் கோவை வந்தடைய உள்ள நிலையில் விமான நிலையம், கொடிஷியா மற்றும் கொடிஷியா அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், மாநகர பகுதியின் மிக முக்கியமான பகுதிகள் காலப்பட்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் பயணிக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அவர் பிரயாணிக்கக்கூடிய பல இடங்களும் முக்கியமான பன்னடுக்கு காவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய விமான நிலைய பகுதி முழுவதும் பார்த்தோம் என்றால் பன்னடுக்கு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமரின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய எஸ்பிஜி குழுவினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் என பல்வேறு துறையினரும் ஒன்றாக இணைந்து இந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர். காட்சிகளில் பார்க்கும் போதே தெரிகிறது பிரதமர் வெளியே வரக்கூடிய அந்த விஐபி மக்கள் வரக்கூடிய வழியில் முழுவதுமாகவே தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நேற்றைய முன்தினமே அறிவிக்கப்பட்டு விட்டன. அதாவது இங்கு இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும், அதாவது லாங் டேர்ம் பார்க்கிங் என கூறுவார்கள், பல நாட்களுக்கு முன்பு நிறுத்தி சென்றவர்கள், வெளிநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு வார காலத்திற்கு பயணிக்க வரக்கூடியவர்கள் அனைவரும் வாகனங்களை நிறுத்தி இருந்த இடங்களில் இருந்த வாகனங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் வந்து செல்லும் போது அவர்கள் அனைவரும் அந்த லக்கேஜை இறக்கி செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிமிடங்களை தவிர ஒரு நிமிடம் கூட கூடுதலாக நிறுத்தக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் வழக்கமாக இங்கு கிட்டத்தட்ட 100கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் நேற்று மதியத்திற்கு முன்பாகவே அனைத்தும் அகற்றப்படுவதற்கு உறுதி செய்யப்பட்டு இங்கிருந்த வாகனங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்த விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தனியார் பார்க்கிங் பகுதிகளில் கொண்டு சென்று நிறுத்தப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்தமாக 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பார்க்கிங் பகுதியில் இருந்த மரங்களில் இருந்த கிளைகள் முதற்கொண்டு முற்றிலுமாக வெட்டப்பட்டு அகற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது சிசிடிவி காட்சிகளில் எந்த ஒரு பதிவும் மிஸ் ஆகிவிடாமல் இருப்பதற்காக இந்த கிளைகளை வெட்டக்கூடிய பணிகளும் நேற்றே முடுக்கிவிடப்பட்டு முற்றிலுமாக இன்று அந்த பாதுகாப்பில் எந்த ஒரு தொய்வும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்திருக்கின்றனர். டெல்லி அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலைய வளாகத்திற்குள் இருந்த அனைத்து கார்களும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் தனியார் பார்க்கிங் உள்ளிட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர ராமநாதபுரம், பீளமேடு, கொடிஷியா அரங்கு, அவினாசி சாலை, திருச்சி சாலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் என எதுவும் இங்கு நேற்று முன்தினம் முதலே பறக்கக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்கள் இயக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் வரக்கூடிய இந்த விமான நிலைய வெளியே வரக்கூடிய அந்த விஐபி என்ட்ரன்ஸ் பகுதியிலிருந்து கொடிஷியா முழுவதுமே பார்த்தோம் என்றால் அனைத்து இடங்களிலும் சாலை இருபுறங்களிலும் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பில் பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இரு புறங்களில் இருந்தும் பொதுமக்களும் தொண்டர்களும் வராத வண்ணம் இருக்க இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு முற்றிலும் உரிய பாதுகாப்பு என்பதை உறுதி செய்வதற்கு அனைத்து விதங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு விவரம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.